வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 16. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அவுட்டர் ஜாயின். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி குவெரிஸை மர்ஜ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டர் ஜாயின். இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின்றது லெஃப்ட் அவுட்டர் ஜாயினையும் ரைட் அவுட்டர் ஜாயினையும் கம்பைன் பண்ணி வர அவுட்புட் தான் நமக்கு ஃபுல் அவுட்டர். லெஃப்ட் அவுட்டர்னால் என்னது? லெஃப்டில் மேட்ச் ஆகிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். லெஃப்டில் மேட்ச் ஆகாததுக்கும் வரும், பட் அதுக்கு நல்லுன்னு வந்துடும். ரைட் அவுட்டர்னால் என்ன? லெஃப்டில் மேட்ச் ஆகிறது மட்டும் வரும், ரைட்டில் மேட்ச் ஆகாதது வரும், அது நல்லுன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டும் சேரும் போது ரெண்டு டேபிள்லேருந்தும் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸும் வரும், மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸும் வரும். சரி, ப்ராக்டிக்கலாக பார்த்துலாம். இப்போ நம்ம பவர் குவெரி லான்ச் பண்ணிவிட்டு டேட்டா செட்டை லோட் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ டேட்டா டேப் போகிறேன், கெட் டேட்டா, பவர் குவெரி எடிட்டர், ஹோம் டேப்பில் நியூ சோர்ஸ், ஃபைல், எக்ஸல் ஒர்க் புக். இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறது ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கான டேட்டா செட்டை லோட் பண்ணுறோம். இது நம்ம ரைட் அவுட்டருக்கு யூஸ் பண்ண அதே டேட்டா செட் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ தட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு டேபிளையும் செலக்ட் பண்ணுறதுக்காக இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சூஸ் பண்ணிடுறேன். இப்போ கீழே ஓகேன்னு கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு டேபிளுமே ரொம்ப சிம்பிள் டேபிள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கேயும் தேவைப்படலை. டைரெக்டாக லோடாகிற டேபிளை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் சிச்சுவேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு என்ன தெரியணுன்னா, சரி, இந்த வீடியோவை நீங்கள் டேரெக்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக பார்க்குறீங்க, சீரீஸ் ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சிச்சுவேஷன் என்னென்னு புரிஞ்சுக்கணும். மெட்டீரியல் காஸ்ட்டில் இந்த குவெரியில் இருக்கிற டேபிளில் என்ன பார்க்குறோன்னா, ஒவ்வொரு மெட்டீரியல் ஐடிக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறோம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோன்றது பார்க்குறோம். இந்த ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டுன்ற இந்த டேபிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மெட்டீரியல் ஐடியும் எத்தனை குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இங்கே பிளானிங் இங்கே இருக்குது, பட் எவ்வளோ காஸ்ட்டுன்றது மெட்டீரியல் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன பார்க்கணுன்னா, ஒவ்வொரு மெட்டீரியல் ஐடிக்கும் எத்தனை குவான்டிட்டி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் ஐடிக்கு அவங்க பிளானே பண்ணலைன்னா அது நல்லுன்னு வந்துடும், விச் இஸ் லெஃப்ட் அவுட்டர். அப்படின்னா இது இங்கே கொண்டு அங்கே போய் செக் பண்ணோம், மேட்ச் இல்லாதப்போ நல்லுன்னு வந்துடும். பட் அதே சமயம் ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டில் பிளானிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில மெட்டீரியல் ஐடிஸை பிளான் பண்ணியிருக்காங்க, பட் அந்த மெட்டீரியல் ஐடிஸ் நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட்டில் இல்லை. அதாவது காஸ்ட்டே இல்லாத மெட்டீரியல் ஐடிக்கும் பிளான் நடந்திருக்கு. அந்த மெட்டீரியல் ஐடிஸும் எனக்கு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரெண்டு டேபிளில் இருக்கிற மேட்ச் ஆனதும் சரி மேட்ச் ஆகாததும் சரி ரெண்டுத்தையும் கொண்டு வர போகிறோம். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் குவெரியை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹோம் டேப்பில் கம்பைன் குரூப்பில் மர்ஜ் குவெரிஸை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு டேபிள் ஒரு டாப் டேபிள் ஒரு லெஃப்ட் டேபிள் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, செகண்ட் டேபிள் ரைட் டேபிள் ஒரு பாட்டம் டேபிள் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டு, காமன் காலம் மெட்டீரியல் ஐடி ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் டைப் ஆஃப் ஜாயின் இந்த தடவை எனக்கு ரைட் அவுட்டர் கிடையாது, லெஃப்ட் அவுட்டர் கிடையாது, ஃபுல் அவுட்டர். இங்கே பார்த்திங்கன்னா ஆல் ரோஸ் ஃப்ரம் போத். அப்படின்னா ரெண்டு டேபிளில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் வரப்போகுது, மேட்ச்டு அன்மேட்ச்டு எல்லாம் வரப்போகுது. ஸோ இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே ஃபுல் டேபிள் உள்ளே வந்திருக்கோம். இந்த 2 எடிட் ஆரோவை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஆர்டர் ஐடி வேண்டாம், பட் மெட்டீரியல் ஐடி வேணும். ஒரிஜினல் காலம் இருக்கட்டும், அப்போ தான் எந்த டேபிள்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம்னு தெரியும். ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போது இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து டேட்டாவை செக் பண்ணும்போது இப்போ நான் கீழே பார்த்துட்டே வரேன், ஒரு ஐடியா வரேன் நான். இப்போ இங்கே பார்க்கும்போது நல்லுன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மெட்டீரியல் ஐடி 97ன்ற மெட்டீரியல் ஐடி ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டில், அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஐடி பிளான் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கான காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு டேபிளில் இல்லை. ஸோ அங்கே இருந்து, அதாவது செகண்ட் டேபிளில் இருந்து ஃபஸ்ட்டு டேபிளில் மேட்ச் இல்லை, அது வந்திருக்கு. சரி, மெட்டீரியல் ஐடி அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டில் இருக்கிற மெட்டீரியல் ஐடி இங்கே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இது எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதெல்லாம் மேட்ச் ரெக்கார்ட்ஸு. கீழே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நல் வந்துருச்சு பாருங்கள், இங்கெல்லாம் நல் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டில் இந்த மெட்டீரியல் ஐடி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மெட்டீரியல் ஐடிக்கெலாம் இவங்க பிளானிங்கே போடலைன்னு அர்த்தம். காஸ்ட் இருந்தும் பிளானிங் போடலை.
ஏன்னா இது லெஃப்ட் அவுட்டரை இப்போ நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு டேபிளில் நான் 2 டேபிள்லையுமே இருந்து மேட்ச் ஆனதும் சரி, ஆகாததும் சரி 2த்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சில டைமில் பிஸ்னஸில் இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு பிளான் பண்ணதும் தெரியணும், பிளான் பண்ணாததும் தெரியணும். காஸ்ட் இருக்கிற ஐட்டம்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோமா, காஸ்ட் இல்லாத ஐட்டம்ஸும் பிளான் பண்ணியிருக்கோமான்றத இந்த ஃபுல் அவுட்டர் பண்ணும்போது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். சரி, இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் 3 டைப் ஆஃப் ஜாயின்ஸுக்கு நம்ம பார்க்க வேண்டியது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். மறுபடியும் உங்களை அந்த வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.